நம்ம வாசகி ஜுவல்லரி திருஞானம் ஃபோன் பண்ணாரு. அண்ணன் கடைக்கு போச்சான். சின்ன சின்ன பழைய நகையெல்லாம் போட்டுட்டு புதுசா தோடு ஜிமிக்கின்னு வாங்கியிருக்கும் போல. பணமும் கம்மியா தான் கையில வச்சிருந்துதான். சில நகையை பார்த்துட்டு ரேட்டு கூட, கையில காசு இல்லைன்னு வேணான்னு சொல்லிருச்சான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாருப்பா. ஆனா இந்த சாமிதுரை பையன் இருக்கான்ல, அவன் ஏகப்பட்ட பணம் கையில வச்சிருந்தானாம்பா. நிறைய நகை எடுத்தானா. ஆனா 2 பேரும் தனித்தனியா வந்தாங்கன்னு சொன்னாருப்பா. ஒருவேளை அந்த நகை எனக்குன்னு எடுத்திருந்தா கூட நான் போடவே மாட்டேன்னு சொல்லிருச்சான்ப்பா அண்ணன். செல்லுகளே, அண்ணன் என்ன மாதிரி ரோஷக்காரி, அவளுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி. பார்த்தே இல்ல செண்பகத்து மூஞ்சில் எப்படி காசை விட்டு எறிஞ்சான்னு. இவ பொண்ணு டார்ச்சருக்கெல்லாம் வேறொரு பொண்ணா இருந்திருந்தா கல்யாணமே வேணாம் நினைச்சிருப்பா.